சந்தோஷமாக இருக்கிறீங்க, சமாதானமாக இருக்கீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஏன்னா கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்தார். நம்ம பிள்ளைங்களையும் நம்மளையும் நம்ம கையின் பிரயாசத்தையும் தேவனை பாதுகாத்தார். அதுக்காக நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்கிறவங்களாக இருக்கணும். தேவன் என்ன நம்ம தேடணும், அவர் பாதபடியில் நம்ம வரணும். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம என்னன்னா என்ன உற்சாகத்தோட அபிஷேகம் வரங்களும் நம்மளுக்கு வேணும். அந்த அபிஷேகம் இருக்கும்போது தான் சித்ரு நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் தேவனை பாதத்தில் கேளுங்க, ஆண்டவர் என்னை அபிஷேகிங்கப்பா, நான் இப்படி இருக்கக்கூடாது கர்த்தாவே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவங்கள மேலே வாந்தி பண்ணி போடுகிறேன்னு சொல்லி தேவனை சொல்லியிருக்கிறீங்க. அப்படி நாம் இருக்காமே என் தேவனுக்காக, என் தேவனோட ராஜ்யத்துக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்பொழுது நீங்கள் நிர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2025 உங்கள் தேவைகளை தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எதுக்காக, நம்ம பாவத்துக்காக, சாபத்துக்காக. யோவான் 21வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்கும்போது, உங்கள் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். யோவான் சொல்லுகிறாரு, இதோ உலகத்தில் இருக்க உலகத்தின் பாவங்களே நீக்கும் பலியாக வர தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, இது பாருங்கள், எதுக்காக அவர் வந்தார்? நம்ம பாவத்துக்காக, சாபத்துக்காக, நம்ம நித்திய ஜீவனுக்காக, நமக்கு ஒரு இடத்தை ஆயுதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியதுக்காக தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். 33 வருஷம் அவர் வாழ்ந்தார், மரித்து உயிரோடு வந்தார். இப்பொழுது கூட உயிரோடு இருக்கிறார். என் நாமத்தினால எங்கே ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தேவன் நம்ம மத்தியத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் நமக்காக வந்தவர். நம் வேதனைப்படுத்தாதபடி, நம்ம பேச்சில், நம்ம நடிக்கல, நம்ம காரியங்கள்லாம் வேதனைப்படுத்தாதபடி, ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் கண்ணீர் விடாதபடி, பிசாசு முன்பாக தலை குடிஞ்சு நிற்காதபடி, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யாதபடி நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் எபிரேயர் 12:2 சொல்லுகிறார், அவமானங்களும் பாருங்க, அவமானத்தையை எண்ணாமலும் சிலுவையிலே பாடுகளை சகித்து கொண்டு வந்தார். சிங்காசனத்தில் இப்போ அமர்ந்து இருக்கிறவராயிருக்கிறார். எவ்வளோ அவமானங்களும் நிந்தைகள் எல்லாம் அவர் சகித்தார். நமக்காக காயப்பட்டார். எல்லாம் அவர் துப்புனாங்க. ஒரு நாய் எப்படி தெருவில் இழுத்து கொண்டு வராங்களோ அதுபோல் இழுத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாருக்காக? நம்மளுக்காக நம்ம அவர் பாடப்பட்டார். ஆனால் அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இது உலக பிரகாரமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா, இல்லை அவருக்கு நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ நமக்காக அவர் வந்தால், இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஓடி ஓடி சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வீடு வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? இது உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிற, ராஜ்யம், நீதி, நியாயத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் தேவன். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக நம்ம ஓடுறவங்களாக இருக்கணும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஓடுகிற போதும், இனிமேலாவது கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனுக்காக நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லி 2025 நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32 பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32, அவர் ஒரு ஆட்டுக்குட்டி போல அடிக்கப்பட்டவராக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் மயிறு கத்திரிக்கின்றவர் போல, கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக அவர் என்ன வாய் தொறுக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு? எவ்வளோ ஜனங்களை அவர் அவமானப்படுத்தினாலும், அடித்தாலும், துன்பப்படுத்தினாலும், ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இவனுக்கிட்ட, கசாப்காரனுக்கிட்டே போகும்போது அது எப்படி மௌனமாக இருந்ததோ அதுபோல தான் இயேசு கிறிஸ்து எனப்படார் மௌனமாக இருந்தார். ஏன் நான் ஒரு வாய் துறக்கவே இல்லை? ஏன் நான் உனக்காக, எனக்காக, நான் செய்த பாவம், நீ செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்குனதுக்காக தான் வாய் துறக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதுபோல் இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கும்போது 2வதாக நீங்கள் பாருங்கள், 2 பேதுரு 1வது அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19 வசனத்தில், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார்.
எந்த ஒரு குற்றமும் அவர் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அவர் மாசற்ற ரத்தத்தை, பரிசுத்தமான ஒரு ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். யாருக்காகனா நமக்காக அவர் வந்தார். அவர் கைகளில் காணிகள், கால்களில் ஆணிகள், அவர் தலையில் முள்முடி சுட்டப்பட்டது. அவர் பாருங்க, இப்போ கூட உங்களுக்காக எனக்காக பிதா எடுத்த பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நீயும் நான் குற்றம் செய்யும்போது பிசாசு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறவராயிருக்கிறார். அதுபோல நாம் இருக்காதபடி, தேவனை வேதனைப்படுத்தாதபடி அவர் நமக்காக எதுக்கு வந்தார், அப்படி எப்படி அவரை கனப்படுத்தணும், அவர் எப்படி அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு எப்படி பிசாசுக்கு முன்னாடி தலையை நிமிர்ந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீயும் நான் என்ன பண்ணணும்னா அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரோட வருகை வரும்போது உங்களை தேவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம் பார்க்கும்போது அவர் அவர் பாவம் செய்யவே இல்லையா, அவர் எந்த ஒரு பாவமும் செய்யலை, வஞ்சிக்கப்படவே இல்லை, வஞ்சனை கூட அவருக்கு இல்லை. ஆனால் அவர் எந்த ஒரு பாவம் 33 வருஷம் அவர் வாழ்ந்தாலோ, அவர் எவ்வளோ நிந்தைகளோ அவமானங்களோ அவங்க பட்டாலும் அடித்தாலும் அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனோட புள்ளிங்களாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் சுரூபமாக அவர் சாயலாக இருக்கிற நம்ம என்ன பண்ணால் அவர் போல் நம்ம மாறுறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், நம்ம பின் திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சத்தியம் தெரியாமல் பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்மளை தேவனை தெரிந்து கொண்டால், இப்போ அவர் சத்தியத்தை தெரிஞ்சு கூட நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேவனை கீழ்ப்படுகிறோமா, தேவனை சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் நம்ம கை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோமா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம நிறைவேற்றுகிறவங்களா இருக்கிறோமா, வேதத்தை நம்ம வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அவளுக்கு கீழ்ப்படுகிறோமா, நம்ம பேச்சில், நம்ம நடிக்கல, நம்ம பார்வையில், நம்ம எண்ணங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு கொண்டு நம்ம சிலுவையில் போட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் சொல்கிறான்னா மதிக்கெட்டவன், புத்தி இல்லாதவன் சொல்கிறான்னா தேவன் இல்லைன்னு சொல்லி, ஆனால் பரலோகத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுற பார்த்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுபோல தான் நம்ம என்ன பண்ணனா, தேவன் நமக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். தேவன் நம்மளுக்காக தான் மரித்தார் என்ற விசுவாசம் இருக்கணும். மறுபடி தேவன் வரப்போகிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அது விசுவாசம் இருக்கும்போது அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதமாக உள்ளவர்களாக நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே எபிரேயர் 4:15 நீங்கள் பாருங்கள். அதே எபிரேயர் 4:15 பார்க்கறதும் எல்லா விதத்திலும் மம்மை போல பாடப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா விதத்திலும் நம்மளை போல மனுஷர் தான் அவர். எல்லா விதத்திலும் பாடுபட்டார், அவமானங்களும் நிந்தைகளை சகித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு நம்ம போல பொசி இருந்தது, நம்ம போல அவருக்கு ஒளி இருந்தது. ஆனாலும் அவர் நம்ம போல பாடுபட்டு எல்லாம் சகித்து கொண்டவர்களாக இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தேவனோட ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், தேவனை எப்படி நம்ம தேடணும், மறுபடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்கணும். சின்னது ஒரு வீடியோ நான் போட்டு சொல்கிறேன் பாருப்பா. அந்த இதில் நேற்று வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன், சின்ன ஒரு வீடியோ. அது நீங்கள் என்ன போடுங்க, அது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்க பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ நான் குரூப்பில் అనిపిరికరే பாருங்க, అది பாருங்க. భూమి కింద నుండి వస్తుంది. ఆ పొగలన్నీ కూడా వంట చేసే పొగలు కావు, నిప్పులు కక్కుతున్నట్టుగా, ఆ లోపల ఉడుకుతున్నట్టుగా అక్కడ నీరంతా కూడా మరొక కలర్లోకి వెళ్ళిపోతుంది. ఆ నీళ్ళలో చేతులు పెడితే వేడిగా ఉడుకుతున్నాయి నీళ్ళు. బైబిల్లో ప్రభు ముందే చెప్పాడు, భూమి నుండి ఆహారం పుట్టును, లోపలి భాగము అగ్నిమయమై ఉండదు. యోబు గ్రంథం 28:4-5 వచనాల్లో, యెషయా గ్రంథం 64 వచనంలో, ప్రకటన గ్రంథం 21:15 వచనంలో, జీవ గ్రంథంలో ఎవని పేరైతే రాయబడి ఉండదో అట్టి వారిని అగ్ని గంధకములతో మండుచున్న గుండంలో పడవేయబడి లావా గంధకాలు బయటకు వస్తుంది. రోడ్డు తారు మొత్తం కరిగిపోతున్నాయి. నరక అగ్నిగుండానికి నీ ఆత్మను పంపుకోవద్దు, నీ ఆత్మను మోక్షానికి పంపించు. నీ ఆస్తిపాస్తులతో పరలోకానికి వెళ్ళలేవు, పేరు ప్రఖ్యాతులతో వెళ్ళలేవు, అందచందాలతో వెళ్ళలేవు. మరి ఎవరు తీసుకెళ్తారు? ఒకే ఒక్కడు తీసుకెళ్ళగలడు, పాపం లేనివాడు. ఎవరైనా? యేసుక్రీస్తు ప్రభు. ఏం చేశారు నీ కొరకు? ఆయన మరణ శిక్షణ పొందాడు నీ కొరకు. ఆయన ఒక్కడే నిన్ను పరలోక మార్గాన్ని తీసుకుని వెళ్ళగలడు. న్యూజిలాండ్ சரி, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோபுலா, ஏசையலா, வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பார்க்குறோம். என்னென்னா நெருப்பு நம்ம சொல்கிறோம், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அக்னி இருக்குது, இப்போ நரக்கம் இருக்கிறது. அந்த நரக்கத்துக்குள்ளே நீங்கள் போகாதபடி அந்த என்ன ஊர் அப்போ, அது எந்த தேசம், அது நியூசிலாந்து, ஜெர்மனியா, ஜெர்மனியில்
நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கிட்ட போய் நிற்கும்போது பகை அப்படியே வருமா. நியூசிலாண்டில் பகையெல்லாம் அப்படியே வருமா. அப்போது இவர் போயிருக்காரு. தண்ணி எடுத்து பார்க்கும்போது கூட தண்ணி சூடாக இருக்கிறதா. ஆனால் பைபிளில் என்ன பட்டிருக்குதுன்னா, என்ன இருக்குது, பூமி கீழே என்ன இருக்குதுன்னா நெருப்பு இருக்கிறது. அப்போ பாவம் செய்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நெருப்புலாம் நரக்கத்தில் போடுறாங்க. அதே பூமி மேலே என்ன இருக்கிறது, பயிர் வகை. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தானியங்கள் எல்லாம் வருது நமக்கு எங்கே, பூமி மேலே தான் விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, தானியம் எல்லாம் வரும். இது பைபிளில் இருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் பார்த்து படித்து பாருங்கள். எத்தனை வாட்டி நம்ம பைபிளை படித்தாலும் இது நம்மளுக்கு புரியல. இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது, நேற்று இருந்த அந்த வசனங்களை எடுத்து பார்க்கும்போது ஆழமான சத்தியங்கள், தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இன்னும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆத்மாவே நரக்கத்துக்கு போகாதபடி பாதுகாக்கணும். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம இருந்தால் போதும், எத்தனை நாள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகிறோம். அந்த ஆத்மா எங்கே போகுது, அந்த நரக்கத்துக்கு இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு உபாசி இருந்து ஜெபித்து கிறிஸ்துவங்களாக நாம் இருந்து அந்த ஆத்மாவை நரக்கத்துக்கு போகாதபடி நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அப்படின்னா அவங்க கீழ்ப்படிந்து அவங்களை தேடுறவங்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை சொல்லியிருக்கிற, வேதத்தை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. இப்போ கடைசி காலத்தை இப்போ என்ன ஆகுதுன்னு, பஞ்ச காலங்கள் வருது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்போவே சொன்னேன், அந்த பஞ்ச காலத்தில் அந்த கவர்மெண்ட்னால சமாளிக்க முடியல, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியல. அதனால கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்துச்சு, என்னன்னா மிருகங்களெல்லாம் அடித்து சாப்பிடுங்க. அப்போ எல்லா மிருகங்கள், யானைகள் எல்லாம் அடித்து சாப்பிட்றாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மனுஷனே சாப்பிடுவான். பஞ்சகாலத்தில் இஸ்ராவேல் தேசத்தில் பஞ்சகாலத்தில் வரும்போது ஒரு கழுதை தலை 70 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம தேவன் என்ன பண்ணுறார், போஷித்து கொண்டு இருக்கிறார், பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நம்ம இந்தியா மட்டும்தான் என்ன பண்ணுற ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ எல்லா தேசங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, எல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இப்போ எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் பாதத்தை இரவு பகலும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அவங்க ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஏதோ இந்த உலகத்தில் நம்ம திருமணம் பண்ணிக்கணும், குழந்தைகள் பெற்றுக்கணும், நமக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் தேவனோட ராஜ்யம் கட்டுறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இதுவரை நம்மளுக்காக சேர்த்து வச்சது போதும், நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சது போதும், இன்னுமே நாம் சேர்த்து வைக்கிறோன்னா பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலம் வந்துச்சு. 2030க்குள்ளே நம்ம இந்தியாவில் கூட சாப்பாடு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அந்த சாப்பாடு இல்லாமல் எப்படி போகும், அந்த பஞ்சங்களெல்லாம் எப்படி வரும், எப்படி ஜெகன் சொல்லியிருக்கிறார் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் வருமா அப்படின்னு சொல்லும்போது தேவ பிள்ளைங்களுக்கு வராது. ஏன் வராது, இப்போ ஏன் வராது தேவ பிள்ளைங்களுக்கு? பஞ்சகாலங்கள் உபத்திர காலங்களில் தேவ பிள்ளைங்களை மட்டும் எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பஞ்சம் எல்லா பஞ்சங்களும் வந்தாலும் யாக்கோபு குடும்பத்தை எப்படி தேவனை பாதுகாத்தாரோ அதே போல் தேவனை நம்புகிற பிள்ளைங்களுக்கு அன்றைக்கி என்ன பஞ்சமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தது. கொரோனா வரும்போது நிறைய ஊழிக்காரங்களை ஒன்றும் இல்லாமல் தேவனை நம்பின அந்த ஊழிக்காரங்களை தேவன் எப்படி போஷித்தார். அந்த நேரத்தில் தான் எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்களா, பேங்க்கில் என்ன பண்ணுவாங்களா, அக்கௌண்ட்டில் போடுவாங்களாம். அதுபோல தான் தேவ பிள்ளைங்களுக்கு அந்த பஞ்சகாலங்கள் உபத்திர காலங்களை வரும்போது எப்படியாவது தேவன் அவங்கள போஷிக்கிறார். தேவ பிள்ளைங்களுக்கு இந்த பஞ்சகாலம் உபத்திர காலங்கள் வராது. ஏன்னா ஆண்டவர் நம்ம இப்பிருந்து நம்ம தேடணும், அவர் கீழ்ப்படினும். அப்போனா நீதிமான ஒரு நாள் பிச்சை எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தைப்படி தேவன் என்ன பண்ணுறார், நீதிமான்களாக நீங்கள் இருக்கும்போது எந்த ஒரு பஞ்சகாலங்களும் உபத்திர காலங்களும் வரும்போது தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சாரபாத்து விதவை வீட்டில் எல்லா தேசமெல்லாம் பஞ்சு வந்துச்சு. ஆனால் சாரபாத்து விதவை வீட்டில் பஞ்சம் வந்ததா? இல்லை, பஞ்சம் வரல. ஏன்னா எலியா தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்ணுறாரு, அந்த பஞ்சம் வராதபடி பாதுகாத்தார். அவர் அந்த குடும்பத்தில் எண்ணெய் மாவு கொரியாதபடி தேவனை பாதுகாத்தார். அதுபோல தான் தேவனோட பிள்ளைங்களுக்கு எந்த காலம் வந்தாலும் சரி தேவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதே போல தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறார், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் மூணாவது நீங்கள் பாருங்கள், அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம் 12வது வசனம் யாராவது வாசிங்க. 5வது வெளிப்படுத்தல் 5ல் 6வது வசனம் வாசிங்க, அதுக்கப்புறம் 12வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் பிரகட்டனே.
அப்பொழுது மூப்பர்களில் ஆ ஒருவன் என்னை நோக்கி, ஆ நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் ஆ தாவீதின் வேருமானவர் ஆ புஸ்தகத்தை திறக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் வடிக்கவும். ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆமென். 12 படிங்க. அவர்களும் ஆ மகா சத்தமிட்டு, மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் பலத்தையும் கனத்தையும் நடத்தையும் மகிமையையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். யாருங்க பாத்திரவராக இருக்கிறாரு அப்படின்னா இயேசுதான். கனத்தையும் மகிமையும் எல்லா வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிற ஒரு தான். நீ உன்னும் என்னை காப்பாற்றணும், நீயும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம யார் மூலமாக போகணும்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம என்னென்ன பண்ண முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரவேசிக்க முடியும். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் கழுவப்பட்டு இருக்கிறோம். அதனால நம்ம போகும்போது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு இயேசு இல்லாமல் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் பார்க்கும்போது நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கின்றார், ஆனாலும் தம்முடைய வாயை தெருவாமல் இருந்தார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், வடிக்கப்பட்டார், ஆனால் தம்மோட வாய் தொறுக்காமல் இருந்தார். யாருக்காக? ஆனால் நமக்காக, உனக்காக, எனக்காக. நான் செய்த பாவங்களும் நீங்கள் செய்த பாவங்களும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணுறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்திலவே சொல்லிட்டாரு, இப்படி ஒரு மேஷியா வருவார், அவர் உன் பாவத்துக்காக அவர் என்ன பண்ண மரிப்பார், 3வது நாள் உயிரோட வருவார், அவர் தான் மறுபடி வருகிறார், உங்களை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, சொல்லியிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில். அதுபோல் அதே 12 வாசி, இப்போ 5ல் 12 வாசிச்சிங்களா? இன்னொரு வாட்டி வாசிங்க. அது 12, 5ல் 12, வெளிப்படுத்தல் 5ல் 12. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். அதே போல 4வதாக அதே 7வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 7:17 பாருங்க. பிரகடனே 7. மத்தியில் இருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருக்கு பாருங்க, இவங்களை மேய்த்து இவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். போதும். இப்ப பாருங்க, இப்போ ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றாருன்னா, நானும் நீனும் பரலோகத்துக்கு போகும்போது யார் நடத்துவாங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளை நடத்துவார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முன்பாக போய் நம்ம நிற்க முடியாது. ஒரு அதிகாரிக்கிட்ட நம்ம போகும்போது நம்ம டைரெக்டாக ஒரு கலெக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்ல கலெக்டர்கிட்ட போகும்போது டைரெக்டாக நம்ம போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த P1 இல்லை யாராவது ஒரு அதிகாரிக்கிட்ட ரெக்கமெண்ட் வாங்கி தான் நம்ம போகணும். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து கிட்டே நம்ம போகணும்னா, பிதா கிட்டே போகணுன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம போகிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டு அவமானங்களை சகித்து மரித்து 3வது நாள் உயிரோடு வந்திருக்கிறார்ன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உன் பாவம் என் பாவம் சுமக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மறுபடியும் அவர் வர போகிறார். அவர் மறுபடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? அவர் மறுபடி வருகிறார். அல்லேலூயா. ஆனால் அப்பெல்லாம் குழந்தையாக வந்தார். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணார், ராஜாதி ராஜியாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக எல்லாரும் கண்களும் அவங்களை பார்க்கும்படி அவர் மறுபடி வருகிறார். ஆனால் அவர் குத்துனவங்களும் அவங்களை அடித்தவங்களும் கூட அவங்கள பார்க்கும்படி அவர் வருவார். ஆனால் எப்படி வர்றார்? எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு அவர் என்ன பண்ணார், தேவதூதர்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். ஆனால் அந்நியா ஜனங்களை கண்கள் கூட அவரை பார்க்க முடியும். ஆனால் நீயும் நான் என்ன பண்ண பார்க்க முடியும். அப்போ சொல்லுவாங்க, இப்போ என்ன பண்ணார், கிறிஸ்தவங்களாக இருக்கிற இவங்களே எங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்களே, நாங்கள் கேட்காம போயிட்டோமே, ஊழிக்காரங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்களே கேட்காம போயிட்டோமே, ஊழிக்காரங்களுக்கு கீழ்ப்படியாம போயிட்டோமே, ஆலயத்துக்கு வராமல் போயிட்டோமே, ஆனாலும் இந்த காலம் வந்துச்சு, ஆண்டவர் இப்போ வந்துட்டாரு, நான் கைவிடப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுவாங்களா, ஆண்டவர் பாதத்தில் மண்டுகால போட்டு எல்லா மண்டுகாலம் மடுங்கம்மா, யாவையெல்லாம் தேவனுக்கு அறிக்கை செய்யுமா. எலியா ஜெபிக்கும் போது வானம திறந்து அக்கினி வந்து பலி பட்சித்தது, கர்த்தரே தேவன் என்று எப்படி எல்லா மண்கால்கள் மடுங்கினதோ அது போல தேவகுமாரன் வரும்போது எல்லாரோட மண்கால்கள் மடுங்குமா.
நாவுகளெல்லாம் அறிக்கை செய்யுமா. அப்போ எல்லாம் நெஞ்சு அடிச்சுக்கொள்வாங்களா. ஐயோ ஆண்டவரே, உன்னைக்கு பேச்சு கேட்காம போயிட்டேனே, தேவனே உன்னை ஆராதிக்காம போயிட்டேன், உன் ஆலயத்துக்கு வராமல் போயிட்டேனே, உன் கீழ்ப்படியாம போயிட்டேனே, தேவனே இப்போ நான் கைவிடப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ண அடிச்சுக்கோங்க, அழுவாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டுக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் ராஜாக அவர் வரும்போது நம்ம எவ்வளோதான் கிஞ்சி மன்றாடினாலும் மறுபடியும் நம்ம மேலே இறக்கம் இல்லை. இப்போ அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் வெளிப்படுத்தல் 19:16 வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 19:16 வசனம் வாசிங்க. 19:16. ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தா என்றும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும், பாருங்க, அவருடைய நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி காக்கா என்ற நாமம் வஸ்திரங்கள் மேலே அவருடைய தொடையின் மேலும், அவர் தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. பார்த்தீங்களா, ராஜாதி ராஜா. பாரு, என்ன இந்த உலகத்தை ஜெயித்த தேவன், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். அதனால தான் அவர் தொடையில் அவங்க வஸ்திரங்கள ராஜாதி ராஜா தேவாதி தேவன் எழுதப்பட்டு இருக்கிற அந்த வசனங்கள் அவர் வரும்போது எல்லா கண்களும் அவளை பார்க்க முடியும், எல்லா நாவுகளும் அவங்கள அறிக்கை பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதே போல தான் அவர் மறுபடி வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் உபாகமும் 10வது அதிகாரம் வாசிங்க. அது உபாகமும் 10:17 நீங்கள் வாசிங்க. உபாகமும் 10:17 பாருங்க. உபாகமும் என்னாவது புக்கம்மா, அது கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்க? ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 10:17 ನೋಡಿ. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதாபம் வாங்குறவும் அல்ல. அப்போ பாருங்க, போதும். ஆனா பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துலவே மோசே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரார். அவர் எப்படி வராரு? அவர் என்ன பண்ண, பச்சாபாதம் வாங்குறவங்களும் கிடையாது, லஞ்சம் வாங்குறவங்களோ அவர் கிடையாது. இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு அறிக்கை செய்கிறோம், ஆண்டவரே நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன். இப்போ ஒரு திருடன் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த வீட்டுக்கு போகிறேன், திருடர் போகிறேன், அதில் வரதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் போடுறேன்னு சொல்லி கூட திருடுவாங்களாம். எனக்கு தெரியாது, அது சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம தேவன் பச்சாபாதம் இருக்கிற தேவனு கிடையாது, லஞ்சம் வாங்குற தேவனு கிடையாது. நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன், நம்ம தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். நம்ம தேவன் கல்லோ மண்ணோ மரமோ இல்லை, நம்ம தேவன் இன்னும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவர் சொல்றாரு, வானத்திலாவது பூமியிலாவது சமுத்திரத்திலாவது ஆகாசத்திலாவது ஒரு விக்கிரம் என்ன பண்ணக்கூடாதுன்னே, பண்ணவே கூடாது, வணங்கக்கூடாது. ஏன்னா நான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். என்ன கூட வச்சுட்டு விக்கிரமா படிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து விக்கிரம் கூட யார் வீட்டில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாரும் வீட்டில் இயேசு கிறிஸ்து பொம்மை வச்சுருக்குறீங்க. இயேசு கிறிஸ்து பொம்மை யார் வீட்டில் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அது பொம்மை கேலண்டரில் இருக்கிறவங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க சிலுமா நடிக்கிறீங்க. பணத்துக்காக இயேசு கிறிஸ்து வேஷம் போட்டு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நம்ம ஊதி போற்றி சாம்பிராணியில் போட்டு இயேசு இவருதான் சொல்லி கும்பிடுறோம். அது ரொம்ப தப்பு. அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதனால இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொம்மையாக நம்ம கும்பிடக்கூடாது. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, எப்படி இருப்பார் அவர் சொல்லியிருக்கிறேன் நான். எப்படி இருப்பார்? பிரைட்டாக இருப்பாரா, வெள்ளையாக இருப்பாரா? ரூபம் இல்லை, சொரூபம் இல்லை, சூரியனை போல ஜொலிக்கிறவராக இருக்கிறார். சூரியன் நம்ம வெளிச்சல பார்க்க முடியுமா? வெயிலில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்ம கண்ணெல்லாம் கூசும். அதுபோல தான் தேவன் அப்படி தான் இருக்கிறார். வசனம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. வெளிப்படுத்த விசேஷத்தில் 1:10 நினைக்கிறேன். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அவங்க ரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சூரியனை போல பிரகாசம் உள்ளவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் வரும்போது ஒரு மனுஷனாக வந்தார். ஆனால் அவர் மரித்து உயிரோடு இருக்கிற இப்போ எப்படி இருக்கிறனா, சிங்காசனத்தில் பிதா வலது பக்கத்தில் அமர்ந்து இருக்கிற தேவன் சூரியனை போல அவர் இருக்கிறார். அவர் முகத்தை யாரும் பார்க்க முடியாது. அப்படி தான் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்கள அவங்க விக்கிரம் வச்சோ அந்த ஃபோட்டோ வச்சோ நம்ம கும்பிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு அப்படின்னு தான் தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். அதே வெளிப்படுத்தல் 7:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க.
அதற்கு நான் ஆண்டவனே ஆண்டவனே அது உமக்கே தெரியும் அது உனக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தார்கள். இவர் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. யாருன்னா தேவன் சிங்காசனத்தை முன்னாடி அவங்க ஜனங்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தூதன் வந்து கேட்குறார் யோவான்னு, ஆண்டவரே இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன ஆண்டவர் சொல்றாரு, இவங்க உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். உபத்திரம் அப்படின்னு சொல்ல இந்த பூமியில இயேசுவுக்காக பாடுபட்டவர்கள், இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினவர்கள், இயேசுக்காக அவமானங்கள் இந்தைகள் சகித்தவர்கள். இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா ஆண்டவரோட சிங்காசனத்து கீழே மத்தியத்தில் இருக்கிறாங்களா. அது நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக இந்த பூமியில கஷ்டப்பட்டவங்கெல்லாம் பரலோகத்துல ஆண்டவர் இருக்கிற இந்த இடத்துல சிங்காசனத்துக்கிட்ட இருக்கிறவர்கள் எப்படின்னு சொல்றாரு. அப்புறம் படிப்பா அதே படி. அதற்கு நான் ஆண்டவரே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது பாருங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர் தங்கள் அங்கிகளை அவர் என்ன பாருங்க, அவர் அங்கிகள் அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே இவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தேவனுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஜனங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. இப்போ ஊழிக்காரங்களெல்லாம் அடிக்கிறாங்க தெரியுமா, சபைகளெல்லாம் அடிக்கிறாங்க தெரியுமா, ஊழிக்காரங்கள் கொலை பண்றாங்க தெரியுமா. அந்த ஆத்மகளெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா சிங்காசனத்தை மத்தியத்தில் அவர் இருக்கும். ஏன்னா அவங்க ஆத்மா சரீரம் மண்ணோட போயிடும், அந்த ஆத்மா போய் எங்க இருக்கணும்னா பரலோகத்தில் இருக்கும், தேவன் பாதத்தில் இருக்கும் அந்த ஆத்மா. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரங்கள் தோய்க்கப்பட்ட ரத்தத்தினாலே இருக்கும். ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரங்கள் தரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் தேவனுக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழணும், தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம வரணும். எப்போ இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம மறிக்கணும். மறித்தா நம்ம எங்கே போகிறோம், இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எது நன்மை எது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமே. அதில் எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ ஆண்டவர் கற்பனையின்படி நம்ம நடக்கிறோமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி நம்ம நடக்கிறோமா, இல்லை தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்கிறோமா. நம்ம ஆத்மா இந்த மண்ணோட மண்ணு போகும்போது இந்த ஆவி எங்கே போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நினைச்சு வாழும்போதே நமக்குள்ள என்னென்ன பரிசுத்தாவியானவர் இறங்குறவராக இருக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு பயம் நடுக்கம் வேணும். ஏன்னா நம்ம பயப்படணும். தேவனுக்கு மனுஷனுக்கு பயப்படுறாமா இல்லையோ, தேவனுக்கு நம்ம பயப்படும் போது நம்ம பேச்சு நம்ம நடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல மத்தாய் 24:21 வாசிங்க. இனிமேலும் சம்பவிப்பது, அது படிங்க. மத்தேயு 24:21 வாசிங்க. மத்தேயு உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்தார் இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்துல ஆண்டவரோட வரும்போது கடைசி காலத்துல இனிமே நம்ம என்ன பண்ணோம், இந்த காலத்துல இந்த 2022 நினைக்கிறேன் கொள்ளை நோய் பார்த்தோம். சரியா, எத்தனோ பேர் மரித்து போனாங்க. இது கொள்ளை நோயில் எத்தனோ பேர் மரித்து போனாங்க. ஆனால் இன்னொரு உபத்திரம் வரும்போது இதுவரை நடந்தது இல்லை, இனிமேலும் நடக்க போகிறது இல்லை. இதுவரை நடந்ததில்லை, இனிமேலும் நடக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி உபத்திரம் இந்த உலகத்தில் வரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி கடைசி கால உபத்திரங்களை வரும் அப்படின்னு சொல்லி கூட தேவன் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார். அதே யோவான் 16:33 வாசிங்க. யோவான் 16:33 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 16:33 வாசிங்க. 16:33 யோவான் 16. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிட்டு பொறுக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஜெயித்துக்கு திடன் கொள்ளுங்கள்.
இப்போ தேவனை நம்பின பிள்ளைங்களுக்கு உபத்திரம் இல்லையா? உபத்திரம் இருக்குது. வியாதி இல்லையா? வியாதி இருக்கும். கடன் இல்லையா? இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நீ என்ன பண்ண? திடன்னு கொள். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்னு கொள். உலகத்தை நான் ஜெயிப்பேன். உலகத்துக்கு இந்த உபத்திரங்களெல்லாம் நீ சகிக்கும் போது நான் வரும்போது உன்னை என்ன பண்ணுறேன்? என்னை புள்ளியாக, என் மகனாக, என் மகளாக உன்னை நான் கொண்டு போகிறேன். தேவன் சொல்கிறாரு, சிலுவையில் போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, வச்சு மரத்துக்கே இவ்வளோ பாடுகளானால் பட்டு போன மரத்துக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கா என்று பாருங்க. வச்சு மரம் என்னன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவே அடித்தாங்க, துன்பப்படுத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா நீ ஒன்றும் தெரியாத ஒரு மண், உனக்கு எவ்வளோ பாடுகள் வரும். ஆனாலும் அப்படி நீ இருக்கும்போது கூட இந்த உலகத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. வச்சு மரத்துக்கு எவ்வளோ பாடுகளானால் பட்டு போகிற மரத்துக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் உபத்திரங்களும் பாடுகள் இருக்கும். ஆனாலும் தேவன் வரவார், நம்மளை கொண்டு போகிறாருன்னு ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதே போல் இன்னொன்று 8வதாக நீங்கள் பார்க்கும்போது 21, 22 வாசிங்க. வெளிப்படுத்தல் 21, 22 ஆட்டுக்குட்டியானவர் ஆலயமாக இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோன்னா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவனோட தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமாவே அதற்கு தேவாலயம். அவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தன் ஆட்டுக்குட்டியானோட தேவாலயமாக இருக்கிறார். மத்தாய் 25:8 நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்றார். அவள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன், நானே ஆலயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் எபிரேயர் 9:7 நீங்கள் எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. எபிரேயர் 9:7, லேவியராகம் 16:1-2 இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எபிரேயர் 9:7, லேவியராகம் 16:1-2 நீங்கள் இதெல்லாம் நினச்சி படித்து பார்த்தீங்கன்னா இதில் நான் கடைசி லேவியராகம் 16:1-2 லேவியராகம்னு என்ன புக்கு? கன்னடலாம் தெரியல. கன்னடல என்ன புக்கம்மா? லேவியராகம் கன்னடலாம் யாச்சககாண்ட அதில் நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் படிங்க. அப்போ தேவன் உங்களோட பேசுவார். அதே போல் 9வதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 21, 23 பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் வெளுக்காக இருக்கிற நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கரண்ட் இல்லைன்னா, இருடெலாம் இருக்கும்போது கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? எங்கேயாவது போய் குளிரில் விழுந்துடுவோம். அந்த லைட் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம்? நேராக ஸ்ட்ரைட்டாக நம்ம போக முடியும், எங்கே போனாலும் போக முடியும். ஆனால் பரலோகத்தில் என்னென்னா ஆட்டுக்குட்டியானவரே நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறாராம். ஆட்டுக்குட்டியானவரே நம்மளுக்கு வெளிச்சம். ஏன்னா அங்கே கரண்ட் இருக்காது, அது பொகலாம் அங்கே இருக்காது, ஒரே மாதிரி அங்கே இருக்கும். அதனால் ஆட்டுக்குட்டை இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம்ம அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம எல்லாம் நடக்க முடியும். அல்லேலூயா. அது போல் இந்த வசனங்களை நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 20:12 பாருங்கள். இயேசு கிறிஸ்து அந்த வெளுக்காக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளுக்காக இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும்போது இந்த உலகத்திலே அவருடைய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் இந்த வெளிச்சம் இருக்கும். என்னென்ன கரண்ட்னாலே, மின்சாரத்தினாலே வெளிச்சம் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானோட வெளிச்சம் மட்டும் இருக்கும். அந்த பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியான வெளிச்சத்தில் தான் நீயும் நான் அங்கே போகும்போது நடக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ண, நம்மளுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நம்ம போகும்போது அவர்களுடைய வெளிச்சத்தில் தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு நினைப்பிருக்குன்னு தெரியல. ஒரு ராஜா இங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணனா, சேவக்கரை பார்த்து நீ என்ன பண்ண, நல்ல ஒரு பங்களா கட்டு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாராம். பணம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்? உதவி செய்தார். திக்கில்லாதவங்களுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு இவங்க கொடுக்குற பணம், இந்த ராஜா கொடுக்குற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தாராம். அப்போது ராஜா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா இந்த நான் பணம் கொடுத்தேனே, ஒரு பங்களா கட்டு சொன்னேனே, அந்த பணம் எல்லாம் எங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஆண்டவரே ராஜாவே, நான் மேலே இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்போ இந்த ராஜா என்ன பண்ண, மேலே சேர்த்து வச்சுருக்கிறையா அப்படின்னு சொல்லி இந்த இவர் போட்டு பிடிச்சி அடித்தாங்களாம். அடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண, இல்லை ராஜா, மேலே சேர்த்து வச்சுருக்கேன், உன் பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவர் அடி வாங்கிட்டு அவர் ராஜா சொன்னார், இவனை எடுத்துகிட்டு போய் சிறைசாலையில் போடுங்கடா அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்கள எடுத்துகிட்டு போய் சிறைசாலையில் போட்டுருக்குறாங்க. போடும்போது தம்பிக்கு என்ன பண்ணிச்சேன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சா. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, உடம்பு சரியில்லாமல் போகும்போது மரித்து போனார். அப்போ இவர் என்ன பண்ணார், பரலோகத்துக்கு போனார். அவங்க தம்பி போகும்போது அவங்க அண்ணா பேர் எழுதியிருக்குது.
அவங்க அண்ணா பேர் எழுதுறதுக்கு அப்புறம் அப்போ சொல்லியிருக்க எங்கள் அண்ணா பேர் எழுதியிருக்கிற இது தங்கமான வீடு இது மேலே எங்கள் அண்ணா பேர் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தூதனை கேட்டாராம். யார் இப்போ எங்கள் அண்ணா பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொன்னாரா, உங்கள் அண்ணா அந்த இவருக்கு தோமாக்கு கொடுத்துருக்கிற அந்த பணத்தெல்லாம் அவர் ஏழைப்பட்டவங்களுக்கு விதவைங்களுக்கு அவர் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய பில்டிங்கு கட்டி வைத்திருக்கிறாரு. அதை நீ என்ன பண்ண, நீ போய் உங்கள் அண்ணாவுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடி அவங்க அந்த சரீரத்தில் அந்த ஆவி வச்சு அனுப்புனாராம். அனுப்பும்போது அவர் வந்து அப்போது சொன்னார், அண்ணா உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு பங்களா பரலோகத்தில் ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார் அண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, வந்து தோமான்னு கேட்டிருக்கிறார், எங்கே நீ என் பணமெல்லாம் அங்கே மேலே இருக்குதுன்னு சொன்னியே, அங்கே என் பேர் இருக்குதாமே, அது என்னன்னு சொல்லும்போது இவர் சொன்னாரா, ஆமையா நீ இந்த பூமியில் எது செய்கிறியோ அதை பரலோகத்தில் நீ செய்திருக்கிறே, அதனால் என் தேவன் அங்கே பரலோகத்தில் கட்டி வச்சிருக்கார ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணார், ஐயோ உன்னை நடித்தேனே, உன்னை துன்பப்படுத்தினே அப்படின்னு சொல்லி சிறைசாலிருந்து விடுதலை கொடுத்து அவர் மறுபடி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் தேவனுக்காக ஊழியம் செய்தார்களாம். அதுபோல தான் நம்ம எது விதிக்கிறோமோ அதை தான் அறுப்போம், நம்ம எது சேர்த்து வைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி காலத்தில் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரியுது. அதுபோல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக நம்ம வாழும்போது தேவன் நம்மளுக்கு ஒரு ராஜ்யம் நீதி நியாயத்தை தேடும்போது நம்மளுக்கு ஒரு ராஜ்யம் அங்கே கட்டி வச்சிருக்கிறார், ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடி அவர் வரும்போது நம்மளை என்ன பண்ணார், அவர் கொண்டு போகிறார், அவராக இருக்கிறார். எதுக்கு இவ்வளோ பாடுகளும், எதுக்கு இவ்வளோ அவமானங்களும், எதுக்கு நிந்தைகள் அப்படின்னு சொல்ல, நமக்கு ஒரு ராஜ்யம் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அதனால் இதை எவ்வளோ பாடுகளும் எவ்வளோ நிந்தைகளும் அவமானங்களும் வந்தாலும் நம்ம சகித்து கொண்டு தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதப்படணும். அதே போல் நம்ம போல் பாவிகளாக இருக்கிற அவங்கள கூட நம்ம என்ன பண்ணணும், ஆயுதப்படுத்தணும். இருளாக இருந்தால் நம்மளே, பாவிகளாக இருந்தால் நம்மளே என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்மளை போல் இருளாக இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லி அவர் பாதத்தை நம்ம கொண்டு போகிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எலும்பு நிற்கல இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே,